இதுதான் வந்து காயா ஆந்தோத்திக்காங்க. இந்த இலை பாருங்க நல்ல பிராடா பெருசாவே இருக்கும் பாருங்க. இது பெரிய இலையா இருக்கு, நல்ல பெரிய இலையாவே இருக்கும். இது பாருங்க பாருங்க நல்ல பெரிய இலையா இருக்கும். இது வந்து காயா ஆந்தோத்திக்கான்னு சொல்லுவோம், வெள்ளை மகாகனின்னு இதை சொல்லலாம் நம்ம. இதுவும் வச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளதான் இருக்குது. இது பாருங்க எவ்வளவு தடிமனான வந்து வளர்ச்சி பாருங்க, ஹைட் பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. ஆனா காயா செனகலன்சிஸ்ல கிளை பிரிஞ்ச அளவுக்கு கூட காயா ஆந்தோத்திக்காவில் கிளை பிரியல. இந்த காயா செனகலன்சிஸ்க்கும் காயா ஆந்தோத்திக்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை விட கொஞ்சம் கடினமான டிம்பர் காயா செனகலன்சிஸ் டிம்பர்ல, இது கொஞ்சம் மிதமான டிம்பர். பொதுவாகவே மகாகனி பார்த்தீங்க அப்படின்னா உலரடைன்னு சொல்லுவோம். உலரடைனா மரத்தை வெட்டின பிறகு அந்த காஞ்ச பிறகு வர இடம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உலரடைன்னு சொல்லுவோம். அப்போ மகாகனியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உலரடை வந்து மிக குறைவான இடையாக தான் இருக்கும், சரிங்களா. அப்போ வந்து என்னன்னா இதை விட அந்த இடம் உலரடை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது காயா செனகலன்சிஸ்ல அது டிம்பர் பர்பஸ்க்கு இதை விட அது பெட்டரா இருக்கும். அதை விட இந்த காயா ஆந்தோத்திக்கா வந்து உலரடை கொஞ்சம் கம்மியா இருக்கும், சரிங்களா.